இப்போ பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் பெட்ரோல் விலை தொடர்ந்து ஏறிக்கிட்டே போகுது. சந்தையில பணவீக்கம், விலைவாசி உயர்வுன்னு மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ம்ஹும். உண்மைதான். ஆனா இன்னொரு பக்கம் ஒரு அதிர்ச்சியான டேட்டா வந்திருக்கு. போன வருஷம் மட்டும் இந்தியால மக்கள் சுமார் 23 லட்சம் கோடி ரூபாய கிரெடிட் கார்டுல தேய்ச்சிருக்காங்க. வாவ், 23 லட்சம் கோடியா? ஆமா, யோசிச்சு பாருங்க. ஒரு பொருளாதாரத்துல விலைவாசி ஏறும்போதே இந்த அளவுக்கு மக்கள் கடன் வாங்குறாங்கன்னா, இது உண்மையிலே பொருளாதார வளர்ச்சியா? இல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கடன் வலையில சிக்க போறோமா? இது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தாங்க. ஏன்னா அன்றாட செய்திகளை நம்ம தனித்தனியா பார்க்கும்போது அதுல இருக்கிற ஆபாயம் நமக்கு பெருசா தெரியறதில்ல. ரைட். பெட்ரோல் விலை ஏறுறத ஒரு செய்தியாவும், கிரெடிட் கார்டு பயன்பாட்ட ஒரு பேங்கிங் செய்தியாவும் கடந்து போயிடுறோம். ஆனா இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத பொருளாதார சங்கிலிய புரிஞ்சுக்கிட்டாதான் நிஜமாவே என்ன நடக்குதுன்னு நமக்கு விளங்கும். கண்டிப்பா. அதத்தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். எங்கள கேக்குற நீங்க ஒவ்வொரு நாளும் பல செய்திகள கடந்து போற ஒரு லேர்னர் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆமா. அதனால உங்களுக்காகவே தினத்தந்தி, தினகரன், தினமலர், தினமணி அப்புறம் தி இந்து நாளிதழ்கள்ல இருந்து முக்கியமான தகவல்களை திரட்டி எடுத்திருக்கோம். வெறும் செய்தியா படிக்காம இது ஒன்னோட ஒன்னு எப்படி தொடர்பு பட்டிருக்குன்னு ஆழமா அலச போறோம். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நம்ம ஆழமான அலசல 4 பகுதியா பிரிச்சிருக்கோம். முதல்ல தமிழ்நாடு செய்திகள், அப்புறம் தேசிய செய்திகள், அடுத்து உலக செய்திகள், கடைசியா நீங்க சொன்ன அந்த பெட்ரோல் மற்றும் பொருளாதார பகுப்பாய்வு. சரி, இத கொஞ்சம் விரிவாக பாப்போம். தாராளமா ஆரம்பிக்கலாம். முதல்ல தமிழ்நாட்டோட ஒரு அரசியல் நகர்வுல இருந்தே தொடங்குவோம். இப்போ அதிமுக தலைமை அலுவலகத்துல எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒரு 80க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கலந்துகிட்ட ஒரு கூட்டம் நடந்திருக்கு. ம். இதுல கட்சியை யாரும் உடைக்க முடியாதுன்னும், பொதுக்குழுவை இப்போதைக்கு கூட்ட போறதில்லன்னு தலைமை ரொம்ப திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. ஆமா, சி.வி. சண்முகம் கூட அத ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நடக்கிற ஒரு சாதாரண சம்பிரதாய கூட்டம் மாதிரி தானே இது தெரியுது. இதுல நாம கவனிக்க வேண்டிய உள்கட்டமைப்பு வியூகம் ஏதாவது இருக்கா? நிச்சயமா இருக்கு. இப்போ ஒரு பெரிய அரசியல் இயக்கம் ஒரு சவாலை சந்திக்கும் போது அவங்களோட முதல் தற்காப்பு நடவடிக்கையே அந்த பெர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட் தான். அதாவது மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கறத மாத்துறது. எக்ஸாக்ட்லி. பொது வெளியில தங்களை பத்தின பிம்பத்தை எப்படி கட்டமைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். உள்கட்சிக்குள்ள விவாதங்கள், அதிருப்திகள் இப்படி என்ன இருந்தாலும் தலைமை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்ற மெசேஜ தொண்டர்களுக்கும், அதை விட முக்கியமா கட்சிக்கு ஃபண்ட் பண்ற டோனர்ஸ்க்கும் கொண்டு சேர்க்கணும். ஓ, அப்ப பொதுக்குழுவை கூட்ட போறதில்லன்னு சொல்றதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. கண்டிப்பா. அப்படி வெளிப்படையா அறிவிக்கிறது எங்களுக்குள்ள எந்த குழப்பமும் இல்ல, விவாதிக்க புதிய நெருக்கடிகள் எதுவும் இல்ல அப்படிங்கிற ஒரு சிக்னல் அனுப்புறதுக்கான ஒரு நுட்பமான அரசியல் கருவிதான் அது. இது வெறும் பேட்டி இல்ல, ஒரு சைக்கலாஜிக்கல் மூவ்னு சொல்றீங்க. ஆமா, 100%. சரி, இதே போல சாமானிய மக்களோட உளவியல பாவிக்கிற இன்னொரு விஷயம் சுகாதாரத்துறையில நடந்திருக்கு. ஆன்லைன் பார்மசிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தமிழ்நாட்டுல சுமார் 40,000 மருந்தகங்கள் வேலைநிறுத்தம் செஞ்சிருக்காங்க. இது ஒரு பெரிய நியூஸ் தான். ஆனா அரசு தரப்புல இருந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு வராது, ஏன்னா 5,000 அரசு மருந்தகங்கள் தடையின்றி இயங்கும்னு சொல்லியிருக்காரு. ரைட். ஆனா எனக்கு ஒரு டவுட். 40,000 கடைகள் மூடி இருக்கும்போது வெறும் 5,000 அரசு மருந்தகங்களை வச்சுக்கிட்டு அத்தனை மக்களோட தேவையையும் எப்படி சமாளிக்க முடியும்? இது பிராக்டிகலா சாத்தியமா? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்விதான். ஆனா இந்த மாதிரி ஸ்ட்ரைக் நடக்கும்போது அந்த சப்ளை செயின் லாஜிக் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி வேலை செய்யுது? இப்போ வேலை நிறுத்தம் பண்றாங்கன்னா அதை முன்னாடியே அழிவிச்சிடுறாங்க இல்லையா? ஆமா, பேப்பர்ல எல்லாம் வந்துரும். அதனால இந்த சக்கரை நோய், பிளட் பிரஷர் மாதிரி நாள்பட்ட நோய்கள், அதாவது கிரானிக் டிசீசஸ்க்கு தேவையான மாத்திரைகளை மக்கள் முன்கூட்டியே ஒரு வாரத்துக்கு சேர்த்து வாங்கி வச்சிடுவாங்க. ஓ கரெக்ட். பேனிக் பையிங் மாதிரி கொஞ்சம் முன்னாடியே வாங்கிடுவாங்க. எக்ஸாக்ட்லி. அப்போ அந்த ஸ்ட்ரைக் நடக்கிற ஒரு நாள்ல திடீர்னு வர தேவை அவசர சிகிச்சைக்கான மருந்துகளுக்கு மட்டும்தான் இருக்கணும். அக்யூட் கேர் மெடிசின்ஸ். ஆமா, அந்த தேவைய இந்த 5,000 அரசு மருந்தகங்களும் அப்புறம் அரசு மருத்துவமனைகளோட இணைக்கப்பட்ட ஃபார்மசிகளும் ஈஸியா சமாளிச்சிடும். ஆனா இதுல நாம மெயினா கவனிக்க வேண்டியது இந்த ஆன்லைன் வியாபாரம் எப்படி ஒவ்வொரு சிறு வணிகத்தையும் ஆட்டங்காண வைக்குது அப்படிங்கிறது தான். உண்மைதான். டெக்னாலஜி வளர வளர பாரம்பரிய வியாபாரிகளுக்கு அது ஒரு வாழ்வாதார பிரச்சனையாவே மாறுது. கண்டிப்பா. அதே நேரத்துல இப்போ சென்னையில மெட்ரோ ரயில் 2வது கட்டப்பணி நடந்துட்டு இருக்கு இல்லையா? அதுல மாதவரம் முதல் மூலக்கடை வரையிலான 3வது வழித்தடத்துல ஷேர்வராயன் அப்படிங்கிற அந்த டன்னல் போரிங் மிஷின் மூலமா சுரங்கம் தோன்ற பணி முடிஞ்சிருக்கு. ஆமா, உள்கட்டமைப்புல இது ஒரு நல்ல டெவலப்மெண்ட்.
அப்படி டெக்னாலஜி பத்தி பேசும்போது எனக்கு இன்னொரு செய்தி ஞாபகத்துக்கு வருது. சொல்லுங்க. சென்னை மாநகராட்சி பள்ளிகள்ல இந்த கோடை வெயில சமாளிக்கிறதுக்காக கார்ப்பரேட் நிறுவனங்களோட சிஎஸ்ஆர் ஃபண்டை யூஸ் பண்ணி ஒரு 50 பள்ளிகள்ல பிரத்யேகமா வெப்பம் தணிக்கும் வர்ணம், அதாவது ஹீட் மிட்டிகேட்டிங் பெயிண்ட் அடிக்க போறாங்களாம். ம் ரொம்ப புதுமையான ஒரு திட்டம் இது. ஆனா இத படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த பெயிண்ட் எல்லாம் நிஜமாவே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா, இல்ல கார்ப்பரேட் கம்பெனிஸ் அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்டை செலவு பண்றதுக்கான ஒரு வெறும் கண் துடைப்பா? வெளியில இருந்து பார்க்கும்போது பலரும் இதை ஒரு விளம்பரம்னு தான் நினைப்பாங்க. ஆனா இதுக்குள்ள இருக்கிற அறிவியலை பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்படியா? அப்படி என்ன அறிவியல் இருக்கு இதுல? சாதாரணமா ஒரு கான்கிரீட் பில்டிங் என்ன பண்ணும்னா சூரிய ஒளியை அப்படியே உள்வாங்கி அந்த ஹீட்டை உள்ள இருக்கிற ரூமுக்கு கடத்திடும். ஆமா, அதனாலதான் டாப் ஃப்ளோர்ல ரொம்ப அனலா இருக்கு. கரெக்ட். ஆனா அந்த வெப்பம் தணிக்கும் பெயிண்ட்ல சோலார் ரிஃப்ளெக்டன்ஸ் இண்டெக்ஸ், அதாவது சூரிய ஒளியை பிரதிபலிக்கும் குறியீடு ரொம்ப அதிகமா இருக்கும். இது என்ன பண்ணும்னா சூரிய கதிர்களை ஒரு கண்ணாடி மாதிரி அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி திருப்பி அனுப்பிடும். ஓ, ஹீட்ட அப்சர்வ் பண்ண விடாது. எக்ஸாக்ட்லி. இதனால பில்டிங்குக்கு உள்ள இருக்கிற டெம்பரேச்சர் சுமார் 3 to 5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கணிசமா குறையும். வாவ், 5 டிகிரி குறையுமா? ஆமா. ஒரு ஃபேன் கூட இல்லாத வகுப்பறையில 5 டிகிரி வெப்பம் குறையுதுன்னா அது அங்க படிக்கிற மாணவர்களுக்கு எவ்வளவு பெரிய ரிலீஃப்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா, அது ரொம்பவே பெரிய விஷயம்தான். வெப்பம்னு சொன்னாலே அதோட நேரடியா சம்பந்தப்பட்டது நம்ம விவசாயமும் தண்ணீரும் தானே. நிச்சயமா. இப்போ குறுவ சாகுபடிக்காக 3.83 லட்சம் மெட்ரிக் டன் யூரியா, அப்புறம் 1.05 லட்சம் மெட்ரிக் டன் டிஏபி உரங்களை தடையில்லாம வழங்க கோரி நம்ம முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. புரிஞ்சுக்க நீங்க ஒரு அடிப்படையான டேட்டாவை பார்க்கணும். இந்தியாவோட மொத்த நீர்வளத்துல பாத்தீங்கன்னா வெறும் 3% மட்டுமே நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. வெறும் 3%? ஆனா விவசாயம் பண்ற நிலம் ரொம்ப அதிகம் இல்ல? அதான் பிரச்சனை. பரப்பளவு அதிகம், ஆனா தண்ணி குறைவு. குறிப்பா அந்த குறுவைங்கிறது ரொம்ப குறுகிய கால சாகுபடி. அந்த குறிப்பிட்ட சில வாரங்களுக்குள்ள பயிருக்கு தேவையான நைட்ரஜன் யூரியா மூலமா கிடைக்கலனா ஒட்டுமொத்த விளைச்சலும் காலி. ஓ, அப்போ டைமிங் ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி குறைவா இருக்கிற ஒரு மாநிலத்துல இயற்கை நமக்கு கொடுக்கிற அந்த சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட நாம முழுமையா பயன்படுத்திக்கணும்னா இந்த உரங்கள்லாம் மிக துல்லியமான நேரத்துல, அதாவது ஜஸ்ட் இன் டைம் டெலிவரியா கிடைக்கணும். ரைட். அப்போ இது வெறும் விவசாய செய்தி கிடையாது. இல்லவே இல்ல. இது ஒரு மாநிலத்தோட உணவு பாதுகாப்பிற்கான ஒரு லாஜிஸ்டிக்ஸ் போராட்டம் தான் சொல்லணும். நீங்க லாஜிஸ்டிக்ஸ்னு சொன்னதும் நேஷனல் லெவல்ல நடந்த ஒரு சூப்பரான உள்கட்டமைப்பு நியூஸ் ஞாபகம் வருது. என்ன நியூஸ் அது? கொச்சி வாட்டர் மெட்ரோ திட்டத்தோட வெற்றியை தொடர்ந்து இப்போ ஸ்ரீநகர், பாட்னா, வாரணாசி, அயோத்தி, கவுகாத்தின்னு ஒரு 18 நகரங்கள்ல தேசிய நீர் மெட்ரோ கொள்கை, அதாவது நேஷனல் வாட்டர் மெட்ரோ பாலிசியை விரிவுபடுத்த போறாங்க. இது ரொம்பவே ஒரு முற்போக்கான நகர்வு. ஆனா இதுல என்ன அவ்வளோ பெரிய விஷயம்? இப்போ கேரளாலயும் காசிலையும் எப்போதும் படகு சவாரி இருக்குதே, இது ஏன் புதுசா ஒரு மெட்ரோன்னு கூப்பிடணும்? சாதாரண படகு சவாரிக்கும் இந்த வாட்டர் மெட்ரோக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. இப்போ சாதாரண படகுன்னா சும்மா ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு போறது. ஆனா வாட்டர் மெட்ரோன்றது மல்டி மாடல் இன்டகிரேஷன். மல்டி மாடல் இன்டகிரேஷனா? அங்கிருந்து இறங்கி ஏசியோட இருக்கிற இந்த நீர் மெட்ரோ படகுல பயணம் செய்யலாம். ஓ, டிக்கெட் ஒண்ணுதான், ஆனா எல்லா டிரான்ஸ்போர்ட்டும் கனெக்டட். ஆமா. அதோட டைம் டேபிள் எல்லாமே ஒன்னோட ஒன்னு சிங்க் ஆகி இருக்கும். இப்போ ரொம்ப நெரிசல் மிகுந்த நகரங்கள்ல வெறும் ரோட்டு மட்டுமே நம்பி இருக்காம இந்த மாதிரி உள்நாட்டு நீர்வழிகளை பயன்படுத்துறது டிராஃபிக்கையும் குறைக்கும், அதே சமயம் கார்பன் உமிழ்வையும் பெரிய அளவுல குறைக்கும். ரொம்ப அருமையான திட்டம் இது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பத்தி பேசும்போது தெலங்கானா மாநிலம் வாரங்கள்ல நடந்த ஒரு சீக்ரெட் ஆபரேஷன், அதாவது ஒரு அண்டர்கவர் ஆபரேஷனை பத்தி சொல்லியே ஆகணும். அந்த மண்ணுளி பாம்பு கடத்தல் கேஸ் தானே? போய் கடத்தப்பட இருந்த இந்த இந்தியன் ரெட் சாண்ட் போவா பாம்புகளை மீட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மண்ணொலி பாம்புகள் யாரையும் கடிக்காது, ரொம்ப சாதுவான உயிரினம். இதை எதுக்காக பல கோடி ரூபாய் கொடுத்து இன்டர்நேஷனல் லெவல்ல கடத்துறாங்க? இது முழுக்க முழுக்க மனிதர்களோட மூட நம்பிக்கையால நடக்கிற ஒரு பெரிய சோகம்னு தான் சொல்லணும். மூட நம்பிக்கையா? ஆமா. இந்த ரெட் சாண்ட் போவா பாம்புகளோட தலைப்பகுதியும் வால் பகுதியும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால இதை இருதலை பாம்புன்னு தப்பா நினைச்சுக்குவாங்க. ஓ, அதான் இருதலை பாம்பா? ஆமா. இது வீட்ல இருந்த அதிர்ஷ்டம் கொட்டணும், இதுல ஏதோ அரிய மருத்துவ குணங்கள் இருக்குன்னு ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கை சர்வதேச கள்ளச்சந்தையில இருக்கு. ரொம்ப கொடுமை. உண்மையில பாத்தீங்கன்னா இது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், அதாவது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே பாதுகாக்கப்பட்ட ஒரு அரிய வகை இனம். நம்ம சூழலியல் சமநிலையை மெயின்டைன் பண்றதுல இதுக்கு பெரிய பங்கு இருக்கு. இதை வேட்டையாடுறதோ விக்கிறதோ சட்டப்படி ரொம்ப கடுமையான குற்றம்.
இந்த சட்டமும் விலங்குகள் நலனும் மனிதர்களோட உரசக்கூடிய இன்னொரு இடமும் இருக்கு. எந்த இடம் சொல்றீங்க? ஒரு பக்கம் விலங்குகளோட உயிரை பறிக்க கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. ஆனா அதே சட்டம் வெறிநாய்கள் மற்றும் குணப்படுத்த முடியாத நோயால பாதிக்கப்பட்ட தெருநாய்களை கருணை கொலை, அதாவது யூத்தனேஷியா செய்ய உச்சநீதிமன்றம் அனுமதி அளிச்சிருக்கு. ம், ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அது. ஆமா, விலங்குகள் நல ஆர்வலர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாலும் உச்சநீதிமன்றம் இத அனுமதிச்சதுக்கு பின்னாடி என்னவா இருக்கும்? இது நீதித்துறை பல வருஷமா சந்திச்சுட்டு வர ஒரு மாரல் டைலமா, அதாவது ஒரு தார்மீக சிக்கல். ரைட். ஒரு ஜனநாயக நாட்டுல விலங்குகளை துன்புறுத்தக்கூடாதுங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட மனிதர்களோட உயிர் பாதுகாப்பும் பொது சுகாதாரமும் ரொம்ப முக்கியம் இல்லையா? கண்டிப்பா. தெருக்கள்ல நடக்கிற நாய்க்கடி சம்பவங்களை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். ஆமா, வெறி நாய்க்கடியால குழந்தைகள் பாதிக்கப்படுறதை எந்த ஒரு அரசும் சும்மா வேடிக்கை பார்க்க முடியாது. அதே சமயம் குணப்படுத்தவே முடியாத ஒரு நோயால ஒவ்வொரு நாளும் வலியால துடிக்கிற ஒரு விலங்குக்கு அந்த வலியிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கறதும் ஒரு வகையான கருணைதான்னு சட்டம் பாக்குது. ஓ, அப்போ விலங்குகளோட உரிமைக்கும் மனித சமூகத்தோட பாதுகாப்புக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் கொண்டு வராங்க. எக்ஸாக்ட்லி. விலங்குகளோட உயிரை எடுக்கிறதுல சட்டம் இவ்ளோ எச்சரிக்கையா இருக்கும்போது மனித உயிரை பறிச்சவங்களுக்கு எப்படி நீதி கிடைக்குது அப்படிங்கறதுலயும் ஒரு முக்கியமான திருப்புமுனை நடந்திருக்கு. எந்த கேஸ்ல? 2013 நடந்த டாக்டர் சுப்பையா கொலை வழக்குல இந்த கேஸ்ல சென்னை உயர்நீதிமன்றம் 2024ல எல்லாத்தையும் விடுதலை செஞ்சு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்போ உச்சநீதிமன்றம் அந்த விடுதலையை ரத்து செஞ்சு 9 பேருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளிச்சிருக்கு. இது சாமானிய மக்களுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தாதா? அதாவது கீழ் நீதிமன்றம் தண்டனை கொடுக்குது, உயர் நீதிமன்றம் விடுதலை செய்யுது, அப்புறம் திரும்பவும் உச்ச நீதிமன்றம் தண்டனை கொடுக்குது. இது ஏன் இப்படி மாறுது? வெளியில இருந்து பார்க்கும்போதே இது குழப்பமா தான் தெரியும். ஆனா உண்மையில இது நீதித்துறை தனக்குத்தானே ஏற்படுத்திக்கிட்ட ஒரு செல்ஃப் கரெக்டிங் மெக்கானிசம், அதாவது ஒரு சுய திருத்த அமைப்பு. ஓ, தப்ப திருத்திக்கிற ஒரு வழிமுறை. ஆமா, எந்த ஒரு நீதிபதியும் மனிதர் தான் இல்லையா? ஆதாரங்களை மதிப்பீடுறதுல சில பிழைகள் நடக்கலாம். அதனால தான் கீழ் நீதிமன்றத்தோட தீர்ப்பை மேல்முறையீட்டுல உயர் நீதிமன்றம் ஆராயுது. சரி. உயர்நீதிமன்றம் சில தொழில்நுட்ப காரணங்களாலேயோ இல்ல அந்த ஆதாரங்களோட செயின் கட் ஆயிடுச்சுன்னு நினைச்சோ விடுதலை செஞ்சிருக்கலாம். ஆனா அந்த தீர்ப்புல இருந்த லாஜிக்கல் ஃபிளாஸ், அதாவது தர்க்க பிழைகளை உச்ச நீதிமன்றம் சரி செஞ்சு மறுபடியும் நீதியை நிலைநாட்டியிருக்கு. அப்போ இது சிஸ்டம் மேல இருக்கிற குழப்பத்தை காட்டல, மாறா கடைசியில உண்மையான நீதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை தான் அதிகமாக்குது. கண்டிப்பா 100%. இதே நீதியையும் தண்டனையையும் உலக அரங்கில் பார்த்தோம்னா, குறிப்பா சீனாவுல பார்த்தோம்னா கொஞ்சம் தலை சுத்துது. ஏன், அங்க என்னாச்சு? ஊழல் குற்றச்சாட்டுக்காக சீனாவோட 2 முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர்களுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. அதுல ஒருத்தருக்கு உடனே தண்டனை, இன்னொருத்தருக்கு 2 வருஷம் இடைக்கால தடையோட தண்டனை கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். ஆமா, பாதுகாப்புத்துறை அமைச்சர்களுக்கே மரண தண்டனைங்கிறது சர்வதேச அளவுல இன்வெஸ்டர்ஸ பயமுறுத்தாதா? இது நிஜமாவே ஊழலை ஒழிக்கிற முயற்சியா, இல்ல பலம் வாய்ந்த தலைவர்களை ஓரங்கட்டுற ஒரு அரசியல் நகர்வா? ரொம்ப சிறப்பான கேள்வி இது. இதை நாம 2 ஆங்கிள்ல பார்க்கணும். முத ஆங்கிள் அதிகாரப்பூர்வமானது. அதாவது ராணுவ தளவாடங்கள் வாங்குறதுல ஊழல் பண்றது ஒரு நாட்டோட பாதுகாப்பையே டைரக்டா அடக வைக்கிற மாதிரி. அது உண்மைதான், தேச துரோகம் மாதிரி. ஆமா, சிங்கப்பூர், சீனா மாதிரி நாடுகள்ல இந்த மாதிரி ஒயிட் காலர் கிரைம்ஸ்க்கு மரண தண்டனை கொடுக்கறது ஒரு சாதாரண விஷயமா தான் பார்க்கறாங்க. ஆனா 2வது ஆங்கிள் தான் இதுல ரொம்ப முக்கியம். அது என்ன ஆங்கிள்? சீனாவோட அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் இது ஆளும் கட்சிக்கு எதிராக திரும்பக்கூடிய அல்லது ராணுவத்துல தங்களுக்குன்னு ஒரு தனி செல்வாக்க உருவாக்குற தலைவர்களை ஒழிச்சு கட்டுற ஒரு பர்ஜ், அதாவது சுத்திகரிப்பு நடவடிக்கையா தான் சர்வதேச நோக்கர்கள் பார்க்கறாங்க. ஓ, அப்போ இது உள்ள இடத்துல நடக்கிற ஒரு பாலிடிக்ஸ். ஆமா, எப்படி பார்த்தாலும் இவ்ளோ பெரிய அதிகாரத்துல இருந்தவங்களுக்கே இந்த நிலைமைன்னா சீன கம்யூனிஸ்ட் கட்சியோட அந்த இரும்பு பிடி எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு உலகத்துக்கு இது உணர்த்துது. உலகத்தோட பாதுகாப்பு பத்தி பேசும்போது நம்ம இந்திய ராணுவமும் ஒரு பிரம்மாண்டமான நகர்வை எடுத்திருக்காங்க. அமெரிக்கா கிட்ட இருந்து $1.918 பில்லியன், அதாவது சுமார் 15,918 கோடி ரூபாய் மதிப்புல அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் வாங்க ஒப்புதல் கிடைச்சிருக்கு. இது ரொம்பவே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான மூவ். ஆனா இவ்ளோ பெரிய தொகையை செலவழிச்சு இந்த ஹெலிகாப்டர்ஸை ஏன் வாங்கணும்? மத்த ஃபைட்டர் ஜெட்ஸை விட இதுல அப்படி என்ன ஸ்பெஷல்? ராணுவ பாஷையில சொல்லணும்னா இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ ஃப்ளையிங் டேங்க்ஸ், அதாவது பறக்கும் பீரங்கிகள்னு சொல்லுவாங்க. பறக்கும் பீரங்கியா? ஆமா, சாதாரண போர் விமானங்கள் ரொம்ப வேகமா பறந்து போய் குண்டு வீசும். ஆனா அப்பாச்சி அப்படி கிடையாது.
இந்த லடாக், அருணாச்சல பிரதேசம் மாதிரி மலைப்பாங்கான இடங்கள்ல தரைப்படைக்கு ரொம்ப நெருக்கமா கீழே பறந்து எதிரிகளோட டேங்குகளை ரொம்ப துல்லியமா அழிக்கக்கூடிய பவர் இதுக்கு இருக்கு. ஓ, மவுண்டன் வார்ஃபேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாம எதிரியோட ரேடார் கண்ணுல சிக்காம எந்த கிளைமேட்லயும் இருட்டுல கூட அட்டாக் பண்ற மாதிரி அதிநவீன சென்சார்கள் இதுல இருக்கு. அமெரிக்கா கூட பண்ற இந்த ஒப்பந்தம் சீனாவோட அச்சுறுத்தல்களை சமாளிக்க இந்தியாவுக்கு ஒரு மிக முக்கியமான டாக்டிக்கல் அட்வான்டேஜ், அதாவது தந்திரோபாய பலத்தை கொடுக்கும். ஒரு பக்கம் அமெரிக்கா கூட ஆயுத ஒப்பந்தம், மறுபக்கம் பாத்தீங்கன்னா நார்டிக் நாடுகள், அதாவது டென்மார்க், பின்லாந்து, ஐஸ்லாந்து, நார்வே, ஸ்வீடன் இவங்களோட ஒரு உச்சி மாநாடு நடந்திருக்கு. ஆமா, அதுவும் ரொம்ப முக்கியமானது. இதுல பசுமை தொழில்நுட்பம் மற்றும் நீல பொருளாதாரம் பத்தி பேசியிருக்காங்க. எனக்கு கிரீன் எக்கானமி பத்தி தெரியும். அது என்ன ப்ளூ எக்கானமி? சிம்பிளா சொல்லணும்னா, கடல் வளங்களை அதோட சூழலியல் கெடாம பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படுத்துறது தான் ப்ளூ எக்கானமி. ஓ, கடலை மையமா வச்சு இயங்குற பொருளாதாரம். ஆமா, இந்த நார்டிக் நாடுகள் ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா $1.9 ட்ரில்லியன் பொருளாதாரம் கொண்டவங்க. அவங்க கடலுக்கடியில காற்றாலைகள் அமைக்கிறதுல, அதாவது ஆஃப் ஷோர் விண்ட் எனர்ஜியில ரொம்ப கில்லாடிகள். அப்புறம் சஸ்டைனபிள் ஃபிஷிங், அதாவது நிலையான மீன்பிடி தொழில்நுட்பம், கடல் போக்குவரத்தில் கார்பன் உமிழ்வை குறைக்கிறது, இதுல எல்லாம் அவங்க தான் உலகத்துக்கே முன்னோடிகள். இப்போ இந்தியாவுக்கு சுமார் 7500 கிலோமீட்டர் நீளமான கடற்கரை இருக்கு இல்லையா? ஆமா, பெரிய கோஸ்ட்லைன் நமக்கு இருக்கு. அந்த வளங்களை எப்படி லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு ஆனா சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம பயன்படுத்துறது அப்படிங்கறத நாம இந்த நாடுகள் கிட்ட இருந்து கத்துக்க முடியும். இதெல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ஆனா உலக பொருளாதாரத்தோட நிஜமுகம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. ஏன், என்னாச்சு? நியூசிலாந்து அரசு அவங்களோட செலவுகளை குறைக்கிறதுக்காக ஒட்டுமொத்த அரசு ஊழியர்கள்ல 14% பேரை, அதாவது சுமார் 9000 பேரை வேலை நீக்கம் செய்ய போறதா அறிவிச்சிருக்காங்க. 9000 பேரா? ஒரு வளர்ந்த நாட்டிலேயே இந்த நிலைமையா? அதான் நானும் யோசிச்சேன். நியூசிலாந்து மாதிரி நாடுகள்லயே இந்த பிரச்சனைன்னா உலக பொருளாதாரம் எந்த அளவுக்கு மந்த நிலையில இருக்கு. இது உலகத்துக்கே ஒரு எச்சரிக்கை மணிதாங்க. கோவிட் பெருந்தொற்றுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளும் நிறைய பணத்தை அச்சடிச்சு புழக்கத்துல விட்டாங்க. அதோட விளைவுதான் இப்ப உலகத்தையும் ஆட்டி படைக்கிற இந்த இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம். ரைட். கையில காசு அதிகம், ஆனா பொருளோட விலை ஏறிடுச்சு. எக்ஸாக்ட்லி. இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக தான் சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே வட்டி விகிதங்களை, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை உயர்த்தினாங்க. இதனால முதலீடுகள் குறைஞ்சி பொருளாதார வளர்ச்சி அப்படியே முடங்கி போச்சு. நியூசிலாந்து அரசு தங்களோட நிதி பற்றாக்குறைய சமாளிக்க முடியாம தான் இந்த 14% பணி நீக்கத்தை பண்றாங்க. ஓ, அரசுகளுக்கே இவ்ளோ பெரிய நிதிச்சுமையா? ஆமா, இது ஒரு நேரடி சாட்சி. இந்த மந்த நிலையோட கோர முகத்தை நம்ம கென்யாவிலையும் பார்க்க முடியுது. அங்க எரிபொருள் விலை ஏற்றம் அப்புறம் விலைவாசி உயர்வை கண்டிச்சு மக்கள் பெரிய போராட்டம் பண்ணிருக்காங்க. அதுல நடந்த துப்பாக்கிச் சூடுல 4 பேர் இறந்துட்டாங்க. ரொம்ப சோகமான விஷயம். இதை தொடர்ந்து அரசு இப்ப போராட்டக்காரர்கள் கூட பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கு. அதே நேரத்துல ஆப்பிரிக்காவுல எபோலா தொற்றால 131 பேர் இறந்திருக்காங்கன்னு ஒரு செய்தியும் வந்திருக்கு. ஒரு கண்டமே விலைவாசியாலையும் நோயாலையும் ரொம்ப தத்தளிக்குதுன்னு தோணுது. கென்யாவோட போராட்டம் வெறும் அந்த நாட்டு பிரச்சனை மட்டும் கிடையாதுங்க. அது உலகளாவிய எரிபொருள் அரசியலோட, அதாவது ஜியோ பாலிட்டிக்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயிலோட ஒரு சின்ன வெளிப்பாடு தான். எப்படி சொல்றீங்க? இப்போ மத்திய கிழக்கு நாடுகள்ல நடக்கிற போர், அப்புறம் வர்த்தக தடைகள் காரணமா கச்சா எண்ணெய் சப்ளை பெரிய அளவுல பாதிக்கப்படுது. மறுபக்கம் பாத்தீங்கன்னா இந்தியா, சீனா மாதிரி நாடுகளோட பெட்ரோல், டீசல் தேவை அதிகமாயிட்டே இருக்கு. சப்ளை குறைவு, ஆனா டிமாண்ட் அதிகம். எக்ஸாக்ட்லி. அப்படி ஆகும்போது விலை தாறுமாறா ஏறும். எரிபொருள் விலை உயர்ந்தா என்ன ஆகும்? லாரி, ட்ரெயின் மாதிரி சரக்கு போக்குவரத்து செலவு அதிகரிக்கும். அது அப்படியே காய்கறி, அரிசின்னு உணவுப் பொருட்களோட விலையில எதிரொலிக்கும். ரைட், இது ஒரு செயின் ரியாக்ஷன். ஆமா, கென்யாவுல மக்கள் வீதிக்கு போராடுறதுக்கு இந்த செயின் ரியாக்ஷன் தான் அடிப்படையான காரணம். நீங்க சொல்ற இந்த சங்கிலி தொடர் விளைவை நம்ம இந்த எபிசோடோட ஆரம்பத்துல பேசின அந்த பெட்ரோல் மற்றும் கிரெடிட் கார்டு டேட்டாவோட அப்படியே கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது. எப்படி கனெக்ட் ஆகுது? நீங்களே கவனிச்சு பாருங்க. சென்னையில 2 நாள்ல 2வது முறையா பெட்ரோல், டீசல் விலை லிட்டருக்கு 90 காசுகள் ஏறியிருக்கு. இப்போ 1 லிட்டர் பெட்ரோல் $104.80, டீசல் $96.15. சிஎன்ஜி விலை கூட கிலோக்கு $1 ஏறி இருக்கு. ஆமா, இதை நாம முன்னாடியே பார்த்தோம். இந்த விலைவாசி உயர்வுக்கு நடுவுல தான் இந்திய மக்கள் 23.2 லட்சம் கோடி ரூபாய கிரெடிட் கார்டுல தேய்ச்சிருக்காங்க. அதே நேரத்துல டெபிட் கார்டு பயன்பாடு ரொம்ப குறைஞ்சிருக்கு. இப்போ யூபிஐ எல்லாம் இருக்கிறதால டெபிட் கார்டு குறையுதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இந்த அளவுக்கு கிரெடிட் கார்டு பயன்பாடு ஏறுறது ஆரோக்கியமானதா? இல்லவே இல்லைங்க. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு டெப்ட் ட்ராப்.
அதாவது கடன் வலையோட ஒரு அறிகுறி தான் இது. ஏன் அப்படி சொல்றீங்க? முன்னாடி எல்லாம் மக்கள் கிரெடிட் கார்டை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஒரு டிவி வாங்குறதுக்கு, இல்ல ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு, அதாவது ஆடம்பர பொருட்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. ஆமா, இஎம்ஐ போடுவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல. பணவீக்கத்தால தக்காளி, வெங்காயம், மளிகை பொருட்களோட விலையெல்லாம் அதிகமாயிடுச்சு. அதனால அன்றாட செலவுகளான சாப்பாடு, பெட்ரோல், மெடிக்கல் செலவுகளுக்கு கூட மக்கள் கிரெடிட் கார்டை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, மாச கடைசி செலவுக்கு கார்டை தேக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்ட். சம்பளம் வரதுக்கு முன்னாடி அது எதற்கெல்லாம் செலவாகும்னு ஒரு பிளான் வந்துருது. அந்த பற்றாக்குறையை சரிக்கட்ட தான் கார்டை தேய்க்கிற பழக்கம் வந்திருக்கு. இது ஒரு தனிமனித பொருளாதாரத்துக்கு எப்பவுமே நல்லது கிடையாது. நாம இப்படி தனிமனித கடனை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது பெரு நிறுவனங்கள் இந்தியால பல 1000 கோடிகளை கொட்டி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ பெப்சிகோ நிறுவனம் 2030ஆம் ஆண்டுக்குள்ள இந்தியால 5700 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சு அவங்க உற்பத்தியை விரிவாக்க போறாங்களாம். அதே போல மகாராஷ்டிராவுல அணுசக்தி மின் உற்பத்திக்காக ரிலையன்ஸ், அதானி, என்டிபிசி நிறுவனங்கள் சேர்ந்து ஒரு பெரிய ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட் அது! சுமார் 6.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புல 25,400 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்க போறாங்களாம். மக்கள் இப்படி கடனுக்காக தவிக்கும்போது இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் மட்டும் எப்படி இவ்ளோ பெரிய முதலீட்டை தைரியமா செய்றாங்க? இதுக்கு காரணம் கார்ப்பரேட் நிறுவனங்கள் இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்து இன்வெஸ்ட் பண்றது கிடையாது. அவங்க அடுத்த 10-20 வருஷத்துக்கான டிமாண்ட், அதாவது ஃபியூச்சர் டிமாண்டை கணிச்சு தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓ, லாங் டேர்ம் பிளான். ஒரு பெரிய மிடில் கிளாஸ், அதாவது நடுத்தர வர்க்கம் ரொம்ப வேகமா உருவாகிட்டு வருது. அவங்களோட நுகர்வு திறன், பர்ச்சேசிங் பவர் கண்டிப்பா அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் கார்ப்பரேட்களோட நம்பிக்கை. ரைட். அப்போ அந்த மகாராஷ்டிரா அணுசக்தி ஒப்பந்தம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ சூரிய ஒளி, காற்றாலை மின்சாரம்லாம் இயற்கையை சார்ந்தது. எந்நேரமும் அது நமக்கு கிடைக்காது. ஆனா பெரிய பெரிய தொழிற்சாலைகள் 24 மணி நேரம் இயங்கணும்னா அதுக்கு தடையற்ற பேஸ்லோடு பவர் வேணும். ஆமா, பவர் கட் இருக்கக்கூடாது. அத சுற்றுச்சூழலை பெருசா மாசுபடுத்தாம கொடுக்கக்கூடிய ஒரே வழி அணுசக்தி தான். அதனால தான் கார்பன் உமிழ்வை குறைக்கிற இந்த கிளீன் எனர்ஜி டிரான்சிஷனுக்காக இவ்வளோ பெரிய தொகையை இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆஹா, இன்னைக்கு நாம எவ்ளோ தூரம் பயணிச்சிருக்கோம் பாத்தீங்களா? தமிழ்நாட்டோட உள்கட்சி அரசியல்ல தொடங்கி வெப்பத்தை தணிக்கிற அறிவியல், குறுவை சாகுபடியோட லாஜிஸ்டிக்ஸ், நீர் மெட்ரோ, விலங்குகள் நலன் சார்ந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு, சீனாவோட மரண தண்டனைகள், அமெரிக்காவோட அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள், நியூசிலாந்து பொருளாதார மந்தநிலை, பெட்ரோல் விலை ஏற்றம், அப்புறம் கடைசியா கிரெடிட் கார்டுக்கும் அணுசக்திக்கும் இடையான அந்த பொருளாதார போக்குகள் வரைக்கும் எல்லாத்தையுமே ரொம்ப ஆழமா அலசிட்டோம். கண்டிப்பா. தரவுகளை சும்மா தனித்தனியா பார்க்காம உன்னோட ஒன்னு எப்படி ஒரு சிலந்தி வலை மாதிரி பின்னி இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறது தான் ஒரு உண்மையான தேடலோட வெற்றியே. சூப்பரா சொன்னீங்க. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க இன்றைய விவாதத்துல இருந்து நிறைய விஷயங்களை ஒரு புது கோணத்துல பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ விடை பெறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு புதிய ஆழமான சிந்தனையை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. இன்றைக்கு செய்திகள்ல அமூர் ஃபால்கன் அப்படிங்கிற ஒரு சின்ன பறவையோட சேட்டிலைட் டிராக்கிங் திட்டம் பத்தி சொல்லியிருந்தாங்க. அந்த சின்ன பறவை சவுத் ஆப்பிரிக்கால இருந்து கிளம்பி காத்தோட ஓட்டத்தை மட்டுமே பயன்படுத்தி அரபிக்கடலை கடந்து 6000 கிலோமீட்டர் இடைவிடாம பறந்து சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் போகுது. வாவ், 6000 கிலோமீட்டரா? ஆமா, அதுக்கு எந்த விசா கிடையாது, எந்த எல்லை பிரச்சனையும் கிடையாது. நாடுகள் போடுற வர்த்தக ஒப்பந்தங்களோ பெட்ரோல் விலை ஏற்றங்களோ அதை கொஞ்சம் கூட பாதிக்கிறதில்ல. இயற்கையோட விதிகளை மட்டுமே நம்பி அது ரொம்ப சுதந்திரமா பயணிக்குது. உண்மையிலேயே அது மனிதர்களுக்கு ஒரு பெரிய பாடமும் கூட. எக்ஸாக்ட்லி. ஆனா மனிதர்களாகிய நாமும் பெட்ரோல் விலை, இந்த வர்த்தக ஒப்பந்தங்கள், எல்லை பாதுகாப்புகள், அரசியல் பிளவுகள்னு எத்தனை விதமான செயற்கையான எல்லைகளை நமக்கு நாமே வகுத்துக்கிட்டு அதுக்குள்ளேயே சிக்கி தவிக்கிறோம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க நேரத்தை மதித்து நாங்க கொடுத்த இந்த செய்திகளோட ஆழமான புரிதல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். தொடர்ந்து கேள்விகளை கேளுங்க, தேடுங்க. மீண்டும் ஒரு ஆழமான அலசல்ல சந்திப்போம்.